ராமேஸ்வரம் அருகே பாம்பன் கடற்பகுதியில் மீன்பிடிக்க சென்ற மீனவர் ஒருவர் காணாமல் போனார். இது பற்றி நமது செய்தியாளர் ஆனந்தனிடம் கேட்கலாம். ஆனந்தன், மீனவர் காணாமல் போனது எப்படி? அதாவது நேற்று காலையில பாம்பன் தெற்குவாடி கடல் பகுதியிலிருந்து ஒரு பைபர் படகுல 3 மீனவர்கள் மீன்பிடிக்க போயிருக்காங்க. நள்ளிரவு ஒரு 2 மணி அளவில் திடீர்னு கடல் சீற்றம் ஏற்பட்டதுனால திணைக்குளம் பகுதியைச் சேர்ந்த முனியசாமி, வயசு 54 அந்த மீனவர் படகுல இருந்து கடல்ல தவறி விழுந்து மாயமானாரு. இதனையடுத்து அந்த சக மீனவர்கள் தேடி பார்த்தாங்க. இருட்டா இருக்கிறதுனால அவங்களால கண்டுபிடிக்க முடியல. இந்நிலையில அதிகாலையில ஒரு 5 மணி அளவில் ஒரு நாட்டு படகுல 5க்கும் மேற்பட்ட மீனவர்கள் தேடி சென்று அந்த மாயமான மீனவர்கள் தேடிக்கிட்டு இருக்காங்க. அதாவது மீனவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, கடலோர காவல்படை அல்லது மெரைன் போலீசார் வச்சு இந்த உடனடியா உயிரோட மீட்கணும் அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கையும் வச்சிருக்காங்க. ஆனந்தன், மீனவரை தேடும் பணியில முன்னேற்றம் ஏற்பட்டிருக்கா? அவருடைய உறவினர்களுக்கு இது குறித்து தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கா? அதாவது உறவினர்கள் தகவல் தெரிஞ்ச உடனே ராமநாதபுரம் பக்கத்துல திணைக்குளம் பகுதியை சேர்ந்த ஒரு 20க்கும் மேற்பட்ட உறவினர்கள் கடற்கரை பகுதிக்கு வந்துட்டாங்க. ஆனா மீன்துறை அதிகாரிகளோ மெரைன் போலீசாரோ எந்த தகவலுமே கிடைக்கலன்னு சொல்றாங்க. அதாவது இவங்க போய் மீன்துறை அலுவலக அதிகாரியை போய் சந்திக்கும் போது அலுவலகம் பூட்டி கிடக்கிறதா சொல்றாங்க. போன் போட்டாலும் தொலைபேசியுமே அந்த ஏடிபி சார், அதாவது மீன்துறை இணை இயக்குனர் தொலைபேசியை எடுக்க மாட்டேன்னு சொல்றாரு அப்படின்னு சொல்லி ஒரு குற்றம் சுமத்துறாங்க. அது மட்டும் இல்லாம மெரைன் போலீசாருமே அவங்களால தொடர்பு கொள்ள முடியல. அங்க போனா எஸ்ஐ வரட்டும், இன்ஸ்பெக்டர் வரட்டும் அப்படின்னு சொல்றதாக அலைக்கழிக்கிறதாக அந்த மீனவர்களுடைய உறவினர் நமக்கு குற்றம் சுமத்திருக்காங்க. மும்தாஜ், ஆனந்தன், இது குறித்து சக மீனவர்கள் தரப்புல என்ன குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டிருக்கு? அதாவது சக மீனவர்கள்லாம் மீனவர் சங்க தலைவர்கள் என்ன சொன்னாங்கன்னா, இப்படி காணாமல் போன உடனே அதாவது கடலோர காவல்படை மெரைன் போலீசார் அதிநவீன விரைவி படகுலாம் வச்சிருக்காங்க. உடனடியா ஈடுபாடோட தேடி கண்டுபிடிச்சா உயிரோட மீட்கலாம். ஆனா அலட்சிய போக்கு கடந்த காலங்கள்ல இன்னைக்கு வரைக்கும் இதே அலட்சியமான ஒரு போக்கை தான் கடைபிடித்து வர்றாங்க. ஏன்னா மீனவர் காணாம போன உடனே ஒரு புகார் கொடுத்தா அதுக்கு அலக்களிப்பு பண்றாங்க, நீங்க போயிட்டு வாங்க அப்படின்னு சொல்றாங்க. அது மட்டும் இல்லாம உடனடியாக தேடி கண்டுபிடிக்கிறதுல இதுவரைக்கும் எந்தவித நடவடிக்கையுமே எடுக்கல அப்படின்னு குற்றம் சுமத்துறாங்க. ஆகவே இந்த மாயமான மீனவரை உடனடியாக உயிரோட கண்டுபிடிச்சு தரணும் அப்படின்னு சொல்லி மீனவ அமைப்புகள் கோரிக்கை வச்சிருக்காங்க. மும்தாஜ்.